திருச்சிற்றம்பலம். இங்கே அடுத்து நாம் பார்க்கக்கூடிய திருப்பதிகம் திருப்பள்ளி எழுச்சி. ஏன் சொல்லுதில்ல, சொன்னார்ல தூக்கம் தூக்கமாக வருதுன்னு, தூக்கத்தில் இருந்து எழுப்புறதான் திருப்பள்ளி எழுச்சி. அப்போ திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறது இறைவனுக்கு ஏன்? அப்போ இறைவன் தூங்குறானா? இல்லை. துயில் எழுப்புதல் அப்படிங்கிறது வந்து முன்ன சொன்ன இல்லையா, அரசனுக்குரிய இதுன்னு சொல்லி, அப்படி தசாங்கத்தில் அவங்க 10 அங்கங்கள் எப்படி அரசனுக்கு சொல்கிறாங்களோ அது மாதிரி ஒரு மரபு. அரசன் அன்றாடம் அவனுடைய அரசவை கடமையை முடிச்சுட்டு திரும்ப போய் போனதுக்கப்புறம் ராஜா வாங்க அரசவைக்கு வாங்கன்னு போய் அவரை துயில் எழுப்பி அவரை தயார் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்குன்னு சிலர் இருப்பாங்க. அவர்களுடைய கடமை தான் இந்த வந்து துயில் எழுப்புதல் அப்படின்னு சொல்லி. அப்போ அரசன் போய் எழுப்புலன்னா எந்திரிக்க மாட்டானா அப்படின்னா இல்லை, அது ஒரு மரபு. அரசன் எந்திரிச்சிடுவான், அவனும் எல்லாரும் தான் தூங்குவான். அப்புறம் அவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்திருப்பான். அதுக்கு முன்னாலே அரசனுக்கு திடீர்னு வேலை இருக்குது, அவசர பணி அப்படின்னா போய் எழுப்ப வேண்டிய சூழல் இருக்கும். அப்படி இல்லைனாலும் அரசன் அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு ஆளை நியமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து அதை சொல்லணும். அமைச்சர் வந்து ஐயா இப்படி இருக்குங்கய்யா அப்படின்னு ஒவ்வொரு நாள் தோறும் அந்த பழைய வரும் இல்லையா, மந்திரி மாதம் மாறி பொழிகிறதா நம்முடைய நாட்டில்ன்னு கேட்குற மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு ஆள் வச்சுருப்பாங்க. அப்படி யாரங்கே அப்படின்னு கேட்டோடனே எல்லாம் வந்து அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி அலங்காரம் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. அப்படி துயில் எழுப்புபவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தார் உண்டு. அவங்க தினம் போய் அரசனை எழுப்புவாங்க. அப்போ அரசனை போய் எழுப்புற அப்படியே அதை கொண்டு வந்து இங்கே இறைவனை போய் எழுப்புவதற்கு நம்ம அடியார்கள் பொருத்தி பார்க்குறாங்க. இதை சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஏன் இறைவன் தான் தூங்குறதே இல்லையே, அவருக்கு ஏன் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கும் விளக்கம் சொல்கிறாங்க. சரி, இறைவன் சாப்பிட்றானா, நாம் ஏன் அவனுக்கு வந்து அமுது காட்டுறோம்? நம்ம இறைவனுக்கு சாப்பாடு வைக்கிறோம் இல்லையா, அவர் சாப்பிட்றாரா இல்லையே, அப்புறம் ஏன் வைக்கிறோம்? அப்போ இறைவன் குளிக்கிறானா, அவனுக்கு என்ன அழுக்கு உடம்பா, தினம் குளிக்கணுமா, நாம் ஏன் அவனுக்கு அபிஷேகம் பண்ணுறோம்? அப்போ இறைவனுக்கு மூக்கில் நாற்று அடிக்குமா, அதுக்கே நரம்பு? இப்படி ஒவ்வொன்றா பார்த்தோம்னா எதுவுமே செய்ய முடியாது இல்லையா. அப்போ இறைவனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவனை நம்மளை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழறான்? அப்போ இல்லை. அப்போ இறைவனுக்கு மாலை போடுறோம், அலங்காரம் பண்ணுறோம், அப்போ என்ன அவன் அசிங்கமாக இருக்கும், அப்போ அழகம் இல்லையா? அப்படியா? இப்படி ஒவ்வொன்றா கேள்வி கேட்டோம்னா இறைவனுக்கு எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அப்போ அதனால் அருளாளர்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கே இந்த உலகத்தில் யார் அரசன் முதலாக இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் அப்படியே இறைவன் மேலே கொண்டு போய் வச்சு இறைவனுக்கு செய்து அழகு பார்க்குறாங்க அடியார்கள். இப்போ நம்ம அப்பா அம்மாவோட கல்யாணம் இன்றைக்கெல்லாம் அந்த வசதி வந்துடுச்சு, முன்னெல்லாம் அப்படி கிடையாதுல்ல. இன்றைக்கி வீடியோ எடுத்து வச்சிடுறாங்க, எப்போ வேணாலும் போட்டு பார்க்கலாம். அது அவங்களே பார்க்குறது இல்லை, அது வேறு விஷயம். இருந்தாலும் பின்னால் எப்போ தேவைன்னா எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து வச்சிடுறாங்க. இப்போ நம்ம வளர்ந்து நம்ம அப்பா அம்மாவோட கல்யாணத்தை கூட நம்ம வீடியோவில் எடுத்து பார்த்துக்கலாம். ஆனால் அன்றைக்கி அப்படிலாம் அப்பா அம்மாவுடைய கல்யாணத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, 60 வயசில் அவருக்கு ஒரு கல்யாணம், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 60ஆம் கல்யாணம்னு பண்ணி குழந்தைகள்லாம், அப்போல்லாம் இவங்களுக்கு 30 வயசு இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக அப்படி ஒரு நிகழ்வு வைக்கிறாங்க இல்லையா. அதுபோல் நாமும் இறைவனுக்கு எப்படி நம்ம அப்பா அம்மாவுக்கு செய்கிறத இறைவனுக்கு செய்து பார்க்குறது, நம்முடைய அரசனுக்கு நம்மளுடைய உயரதிகாரிகளுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதை இறைவனுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அடியார்கள் அவ்வாறு செய்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு செய்கிறது தான் இந்த வழிபாடுகள் அப்படின்னு. அதில் ஒரு மரபாக இறைவனை போய் எழுப்புதல் அப்படின்னு சொல்லி ஒரு மரபுக்காக இந்த திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற இந்த பதிகத்தை நமக்கு திருப்பெருந்துறையில் மாணிக்கவாசக பெருமான் அருளுகின்றார். இதில் முதல் பாடல் முன்பு பார்த்தது வெண்பா, இது வந்து ஆசிரிய விருத்தம், என்சீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம். இப்போ நான் உன்னை பார்த்தோம் இல்லையா, தலைக்கு அடுத்து அடி. அடி அப்படிங்கிறது வந்து 4 சீருடையது ஒரு அடி. அதுக்கு பேர் அளவடின்னு பேர், அதுதான் அளவு. ஆனால் அது மட்டும்தான் செய்யுள் இலக்கணமா அப்படின்னா இல்லை. குறளடின்னு ஒன்று இருக்குது, 2 சீர் இருந்தாவே அது அடிதான், குறளடின்னு பேர். அதற்கு அடுத்து 3 சீர் இருந்தால் அது சிந்து அடின்னு பேர்.
4 சீர் இருந்தால் அது அளவடி. அதுதான் எப்பவும் இருக்கிறது, பெரும்பாலான இடத்துல இருக்கிறது அதுதான் அளவடி அப்படின்னு பேர். 4க்கு மேலே போனால் நெடிலடின்னு பேர். 4 அடிக்கு மேலே சீர் இருந்ததுன்னா, 4 சீருக்கு மேலே இருந்ததுன்னா அது 5 சீர் இருந்ததுன்னா அது நெடிலடி. அதுக்கு மேலே போச்சுன்னா அது களி நெடிலடி. அப்போ அறுசீர் களி நெடிலடி, எண்சீர் களி நெடிலடின்னு இதில் எண்சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம். ஆமாம், 8 சீர் வரும். நம்ம அதை என்ன பண்ணுறோம், நம்ம வசதிக்காக அது ஒரு வரி தான், நம்ம வசதிக்கு 8 சீரையும் ஒரே நேரம் எழுத முடியாதுங்கிறதுனால அதை நம்ம மடக்கி அடுத்து எழுதுகிறோம். அதை பார்த்துட்டு அதை 2 வரி அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த இதில் எல்லாம் இந்த நிறைய நம்மளுடைய நூல்களில் பார்க்கும்போது 2 வந்துட்டு இருக்கும் இல்லையா. முதல்ல அதை பார்த்தீங்கன்னா 2 நேராக எழுத மாட்டாங்க. முதல் அடி நேராக இருக்கும், அடுத்து 2வது கொஞ்சம் தள்ளி எழுதியிருப்பாங்க. அப்படின்னா அது என்னன்னா அது 2 ஒன்று தான், ஒரே அடி தான். நம்மளுடைய வசதிக்காக நம்ம அதை 2 பிரிச்சுக்கிறோம். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கிணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்தெமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே, என்னுடைய வாழ்க்கைக்கு முதலாக இருக்கக்கூடிய பெருமானே உங்களுடைய திருவடியை போற்றி வணங்குகின்றேன். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பெருமானே, பொழுது புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி. உங்களுடைய திருவடி, அந்த 2 திருவடி இருக்கு இல்லையா, அதுக்கு 2 மலர்களையாவது கொண்டு ஒரு திருவடிக்கு ஒரு மலர்னு வைத்து நாங்கள் உங்களை வணங்குகின்றோம். பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும். இறைவனுடைய திருமுகத்தை பார்த்தாலே அந்த திருமுகம் பேரழகு கொண்ட அந்த அழகிய திருமுகம் நமக்கெல்லாம் அருளை தரக்கூடிய திருமுகம் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். அப்படியே இறைவனுடைய திருவடியை அந்த நல்ல மலர் கொண்டு இறைவனுடைய திருவடியை நாம் பணிந்து வணங்குவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. இப்போ சேற்றிலே செந்தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கக்கூடிய, வயல்கள் நிறைந்திருக்கக்கூடிய திருப்பெருந்துறை என்கின்ற திருத்தலத்திலே வீற்றிருக்கின்ற சிவபெருமானே, ஏற்று உயர் கொடியுடையாய், உயர்ந்த ஏற்றுக்கொடியை நந்தி கொடியை உடைய சிவபெருமானே, நீ எங்களை ஆளாக கொண்டிருக்கிறாய். அதனால் எம்பெருமானே நீங்கள் பள்ளி எழுந்தருள வேண்டும், பக்கத்திலிருந்து எழுந்தருள வேண்டும் பெருமானே அப்படின்னு இங்கே முதல் பாடலில் நமக்கு சொல்கிறார். அடுத்து அருணன் இந்திரன் திசை அணுகினன். இந்திரனுடைய திசை கிழக்கு. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்றன்னலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. இங்கே அட்டதிக்கு பாலகர்கள் அப்படின்னு பேர். 8 திசைக்கும் 8 பேர் இருப்பாங்க. கிழக்கு இந்திரன். அந்த 8 பேர் யார் யாருன்னு தெரியுமா? இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன்,
வாயு, குபேரன், ஈசானன். இந்த 8 பேரும் 8 திசையில் இருக்கக்கூடியவர்கள். அதில் இந்திரனுக்குரிய திசை கிழக்கு. அடுத்து அக்னிக்கு உரியது தென்கிழக்கு. அடுத்து யமன் தெற்கு. அதுக்கடுத்து நிருதி தென்மேற்கு தானே நிருதி. அப்போ தென்கிழக்கு தானே அக்னி. தென்கிழக்கு, அதற்கடுத்து தெற்கு, அதற்கடுத்து தென்மேற்கு, அதற்கப்புறம் மேற்கு மேற்கு வருணன், அதற்கடுத்து வடமேற்கு வாயு, அதற்கடுத்து வடக்கு குபேரன், அதற்கடுத்து வடகிழக்கு ஈசானன். அப்படி வரும் இல்லையா? அந்த 8 திசைக்கும் 8 பேர். இந்த அருணன் அப்படிங்கிறது சூரியனுடைய தேரோட்டி அப்படிங்கிற பிரபம் உண்டு. அதே போல் 12 சூரியர்களில் அருணன் என்று உண்டு அப்படின்னு சொல்லி, அந்த அருணன் இந்திரன் திசை அணுகினன். இந்திரனுக்குரிய கிழக்கு திசையில் சூரியன் வந்து தோன்றினான். அப்போ அருணன் இந்திரன் திசை அணுகினன், இருள் போய் அகன்றது. அப்போ சூரியன் வந்த உடனே இருள் அங்கே அகன்றது. உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையன் சூரியன் எழையல. அங்கே அப்படியே இறைவனுடைய திருமுகம், அந்த இறைவனுடைய கருணையால் தான் என்னது சூரியன் சந்திரன் முதலாக இருக்கக்கூடிய அந்த 3 ஒளி தரக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா? சூரியன், சந்திரன், அக்னி. இது 3 என்ன? இறைவனுடைய கண்கள். வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதுதான் நமக்கு 3 புராணம். இறைவனுடைய வலக்கண் புராணம் நடக்கும்போதே சொன்னேன். அது 3 வருஷத்துக்கு முன்னால் சொன்னீங்க. இறைவனுடைய வலக்கண் புராணம் 3 புராணங்களில் இறைவனுடைய வலக்கண் பெரிய புராணம், இடக்கண் திருவிளையாடல் புராணம், நெற்றிக்கண் கந்த புராணம். மொத்தம் 3 புராணங்களும் அப்படி நமக்கு 3 ஒளிகளாக இருக்கு. கருணையின் சூரியன் எழையல நயன கடிமலர் மற்ற மலர. அப்படியே இறைவனுடைய கண் அப்படியே மலர்தல், கண் மலர் அப்படியே மலர்ந்து இறைவன் விழி எழுகின்ற நிலை. அன்னலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன. அறுபதம் அப்படின்னா வண்டு. வண்டுக்கு 4 6 அறுபதம் முரல்வன, வண்டுகள் முரண்டு இருக்கின்றன. இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. திருப்பெருந்துறையிலே விற்றிருக்கக்கூடிய சிவபெருமானே, அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. அப்போ நமக்கெல்லாம் அருளை வாரி வழங்கக்கூடிய சிவபெருமான், திருப்பெருந்துறையிலே இருக்கக்கூடிய சிவபெருமான், ஆனந்த மலையாக இருக்கக்கூடிய பெருமான், அருளே கடலாக இருக்கக்கூடிய பெருமான். அப்படிப்பட்ட பெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்று இந்த 2வது பாடலில் நமக்கு அருளுகின்றார். அடுத்து 3வது பாடல் கூவின பூங்குயில், கூவின கோழி, குறுகுகள் இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளிவழி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நற்செறிகள் தாளினை காட்டாய். திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. கூவின பூங்குயில், குயில் தான் முதல்ல. கூவின பூங்குயில், கூவின கோழி, கோழி அப்படின்னா இங்கே கூவுது, அதனுடைய இனப்பெயர் கோழி. குறுகுகள் இயம்பின, அதுக்கடுத்து குறுகு என்று சொல்லக்கூடிய நாரைகள் ஒலிக்கின்றன. குறுகுகள் இயம்பின சங்கம், சங்குகள்லாம் அதுக்கப்புறம் எழுந்து சங்குகள் முழங்குகின்ற, சங்கநாதம் முழங்குறாங்க. ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. அப்போ அது வரைக்கும் இரவு நேரத்தில் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி விட்டு கொண்டிருக்கும். அதுக்கப்புறம் சூரியனுடைய ஒளி வந்த உடனே என்ன ஆகும்? நட்சத்திரங்களுடைய ஒளி அப்படியே குறைஞ்சிருவோம்.
அப்படி ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றதவையெல்லாம் ஒன்றாக அப்படியே மறைஞ்சிடுச்சு. விருப்பொடு நமக்கு தேவனர் செறிகளல் தாளினை காட்டாய். சிவபெருமானுடைய திருவடி, அந்த திருவடியை போய் வணங்கி விருப்போடு அந்த திருவடியை வணங்கி, பெருமானே எங்களுக்கு உங்களுடைய திருவடியை காட்டுங்கள் பெருமானே அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்து, திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானே, யாவரும் அறிபறியாய். இப்போ எல்லாரும் உங்களை தேடி தேடி காண முடியாமல் தவிக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த திருவடியை எங்களுக்கு கொண்டு வந்து பெருமான் அருள் செய்கின்றார். இப்போ இறைவனுடைய திருவடியை யார் பார்க்க முடியும்? அடியார்கள் தான் பார்க்க முடியும், மற்ற யாரும் பார்க்க முடியாது. அடியார்களிடத்துல மற்றவர்களிடத்துல இல்லாத இருக்கக்கூடிய குணம் அடியார்களிடத்துல இல்லை. அதனால இறைவன் திருவடியை காட்டுறான். அது என்ன குணம்? மற்றவர்களிடத்துல இருக்கக்கூடிய குணம் அடியார்களிடத்தே இல்லாத குணம். ஆணவம். அது அடியார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா நமக்கு ஆணவம் இருக்கக்கூடாது. மும்மலங்கள். அப்போ நம்ம மாயை இல்லாமலா இருக்கிறோம்? இந்த உலகத்தில் தானே இருக்கும். ஆணவமும் இருக்கும். ஆணவம், மாயை, கண்மம் இதெல்லாம் இறைவனுடைய சந்நிதியில் இது இரண்டும் நீக்கப்பட்டு ஆணவம் அடக்கப்பட்டு நம்ம இறைவனுடைய திருவடியில் இருப்போம். அது போனோம்னா சித்தாந்தம் ஆணவம், கண்மம், மாயை உள்ள முதல்ல எது விலகும் அப்படின்னா மாயை விலகும். அதுக்கப்புறம் கண்மம், இருவினை ஒப்பு. நம்ம சொன்ன மாதிரி அடித்து திருத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற நிலை வந்தால் கண்மமும். ஆனால் ஆணவம் அப்படி போயிடுமா? ஆணவம் இருக்கும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன சொல்கிறது, கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி, அப்போ கோயிலில் போய் இத்தனையும் பண்ணுறோமே, அது எதனால் பண்ணுறோம்? ஆணவத்தால் தான் பண்ணுறோம். நான் அப்படிங்கிற ஆணவத்தால் தான். நான் தான் முதல்ல போய் சாமி கும்பிடணும், அவன் எனக்கு பின்னால் தான் வரணும், அவனை விட நான் பெரியாள், நான் பணம் நிறைய வச்சுருக்கேன், நான் அவனோட பெரியாள், பதவியில் பெரியாள், இப்படி நான் தான் முன்னாள், நான் 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 எங்கெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் ஆணவத்தினுடைய அடையாளம். அதனால தான் அடியேன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது நான்னு பெரியவங்களை யாரும் சொல்லவே மாட்டாங்க, அடியேன்னு சொல்லுவாங்க. அப்படி அடியேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை நமக்கு வரணும்னா நம்ம எல்லாரையும் விட இறைவனுடைய திருவடியை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்போங்கிற பொருள். அந்த நிலையில் நாம் இருந்தால் அப்படி சொல்லலாம். ஆனால் நாம் அப்படிப்பட்ட நிலையில் இல்லை. இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம வகுப்பில் சிந்திச்சுட்டு இருக்கிறோம். இங்கேருந்து வெளியில் போனால் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு என்ன அடையாளம் இருக்குது? தனித்தனியாக ஒரு அடையாளம் இருக்குது, ஒரு தொழில் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் நம்ம தனித்தன்மை உடையவர்களாக நாம் மாறி போயிடுறோம். இப்போ அப்படி இல்லாத ஆணவம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இறைவன் தன்னுடைய திருவடியை காட்பான். அவர்களுக்கு யாவருக்கும் அறிவதற்கு அரியவனாக இருக்கிறான். ஆணவம் உடையவர்களால் இறைவனை தெரிந்து கொள்ளவே முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. அப்போ ஆணவத்தை விட்டால்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இறைவனை அறிய முடியும், இறைவனுடைய திருவடியை காண முடியும், இறைவனுடைய திருவடியை சேர முடியும். அப்போ யாவரும் அறிவறியா. ஏன் பிரம்மனுக்கும் திருமாலும் நான் தான் பெரியவன் அப்படின்னு ஆணவத்தோடு தேடினதுனால இறைவன் கிடைக்கல. ஆனால் மற்றவர்களுக்கு, அடியார்களுக்கு ஏன் கிடைக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவர்கள் நான்கிற ஆணவத்தை விட்டுறாங்க. சாமி நீங்கள் எனக்கு இதை செய்யக்கூடாதா? நீங்கள் இறைவனை முன்னிறுத்துகிறாங்க, தன்னை பின்னால் நிறுத்துகிறார்கள். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தன்னை முன்னிறுத்தினார்கள், அதனால் இறைவன் அகப்படலை. இப்போ யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு எழுதுவார். அடுத்து 4வது பாடல். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால்,
துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், ஒரு பக்கம் இறைவனை வீணை மீட்டிக் கொண்டும் யாழ் மீட்டிக் கொண்டும் பண்ணோடு இசை பாடிக்கொண்டு ஒரு குழுவினர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இதெல்லாம் மார்கழி மாதத்தினுடைய காட்சி. பார்த்தீங்கன்னா பஜனை பாடிட்டு ஒரு குரூப் வந்து சாமி கும்பிட போவாங்க. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இன்னொரு பக்கம் வேதமன் சொல்லிட்டு அவங்க இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், ரிக்வேதம் முதலாக இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அந்த வேதத்தை பாடிக்கொண்டு இறைவனை தொழக்கூடிய அன்பர்கள் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், அப்படியே கைகளை கூப்பிக்கொண்டு அப்படியே மலர் குவி எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர்கள் ஒருபால். அடுத்து பார்த்தீங்கன்னா தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால், இறைவனை பார்த்த உடனே அழக்கூடியவர்கள், அந்த அழுது கொண்டு இருக்கக்கூடிய நிலை. அப்படி சிலர் தொழுகையர் இறைவனை பார்த்த உடனே அப்படியே தொழுது கொண்டிருப்பாங்க, அழுது கொண்டிருப்பார்கள். அப்படியே இறைவனை பார்த்த உடனே அப்படியே சில பேர்லாம் மயங்கியே விழுந்துருவாங்க. துவல்கையர் அப்படியே துவண்டு போய் விடக்கூடியவர்கள் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், இதை பார்த்தோன்னே எப்போவுமே கை அப்படியே மேலே தூக்கி சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். அதுக்கப்புறம் திருப்பெருந்துறை உரை சிவபெருமான், இப்படி இறைவனை பார்த்த உடனே இத்தனை செய்கையும் சிலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்படியெல்லாம் எதையும் செய்யாமல் இருக்கிற என்னையும் ஆட்கொண்டார்ங்கிறது பொருள். இது அத்தனையும் செய்யக்கூடிய அவ்வப்போது செய்து வரக்கூடிய என்னையும் ஆட்கொண்ட பெருமானே, உங்களுடைய கருணையை நான் என்ன சொல்லி போற்றுவது என்று சொல்லி நீங்கள் எழுந்து எங்களுக்கு திரும்ப அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பாடலில் நமக்கு கேட்கிறார். அடுத்து 5வது பாடலில் பூதங்கள் தோறும் நின்ற ஆயனினல்லால் போக்கிலன் வரவிலன் எனநிலை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்குல் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அருத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பூதங்கள் தோறும் நின்றாய், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த பஞ்ச பூதங்கள்லையும் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு பூதங்கள் தோறும் நின்றாய் எனினல்லார். போக்கிலன் வரவிலன், இறைவன் போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே, அவனுக்கு நம்ம மாதிரி எதுவுமே கிடையாது. அவன் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு தான், நம்ம பார்த்தோம் இல்லையா, மும்மலங்கள் முக்குணங்கள். ஆனால் இறைவனுக்கு அவன் மலம் இல்லை, என் குணத்தான். இறைவனுக்கு என் குணம். நம்மளை போகிற இந்த அழுக்கு உடம்பு 9 வாயில் மலம் சோறும் 9 வாயிற்குடிலேன்னு சொல்கிறாரு இல்லையா. எல்லா இடத்துலையும் அழுக்கு. ஒரு நாள் குளிக்கல பக்கத்தில் யாரும் வர முடியாது. சில பேர் குளித்தாலும் பக்கத்தில் யாரும் வர முடியாது. அதுலேருந்து அப்படியே இந்த படத்தில் இருக்குது உட்காந்துருப்பாங்க, ஸ்ட்ரைக்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது லேசாக இப்போவே ஒரு வாடை வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் வந்துடும். அதுக்கு நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், சென்ட்டு கிண்டு போட்டுக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம். ஆமாம், அதையும் தாண்டி பக்கத்தில் வர முடியாத அளவுக்கு. ஆனால் இறைவனுடைய அந்த திருவடிவம் அருளே வடிவமாக இருக்குது. அதனால் அதில் எந்த விதமான குற்றமும் இல்லாத நிலை. அதனால் அவ்வாறு போக்கிலன் வரவிலன் என நினை என்று உங்களை புலவோர் கீதங்கள் பாடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை. இப்படியெல்லாம் பெரியவங்க சொல்கிறாங்க, புலவர்கள்லாம் சொல்கிறாங்க. இறைவன் போக்கும் வரவும் இல்லாதவன், அவன் வந்து 5 பூதங்கள் ஒன்றாக கலந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் கேட்டிருக்கிறோமே ஒழிய உன்னை பார்த்தவர் யாரையும் நாங்கள் கேட்கல பெருமானை. கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை, உன்னை கண்டவர்கள் யாருன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி நாங்கள் சாமி அவர் பார்த்துருக்காருங்க அப்படின்னு காட்டி நான் கேள்விப்பட்டதே இல்லை சாமி அப்படின்னு சொல்கிறார். சீதங்குல் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்ன செய்கிறார்?
அங்கே கொடுங்கம்மா. சிறந்த குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் நிறைந்திருக்கக்கூடிய திருப்பெருந்துறைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானே, மற்றவர்களுடைய சிந்தனைக்கும் அரியவராக இருக்கக்கூடிய பெருமானே, இறைவன் எப்படி இருப்பான்? அந்த சிந்தனைக்கும் அரிய நிலையில் இருக்கக்கூடிய பெருமான் எங்கள் முன் வந்து நமக்கெல்லாம் அடியார்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து ஏதங்கள் அறுத்து நம்முடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஆண்டானாக இருந்து நம்மை ஆட்சி செய்யக்கூடிய பெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்று இங்கே நமக்கு அருளுகின்றார். அடுத்து 6வது பாடல். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் வளரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புறு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார், இறைவனை உணரக்கூடியவர்கள் அடியார்கள் மட்டும்தான். பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும், வினை வந்து அறுத்தார் பலரும், இந்த பந்தத்தை அறுத்தவர்கள் அப்படின்னு அடியார்கள், அவர்களுக்குள்ள எந்த பந்தமும் கிடையாது. இறைவனுக்கும் அவர்களுக்கும் மட்டும்தான் அந்த உறவு. நம்ம காலையில் பார்த்தோம் இல்லையா, மற்ற உறவுகளை எல்லாம் நீத்து தன்னுடைய கணவனாரோடையே தன்னுடைய உயிரை சேர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு மாதினியார் புறப்பட்டு போனாங்க இல்லையா, அதை போல இறைவன் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் முதன்மை. வேற எதுக்கும் முதன்மை கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த அடியார் பெருமக்கள். அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. அங்கே இறைவனை வணங்கி நிற்கின்றார்கள். அணங்கு அப்படின்னா இங்கே உமையம்மை, அணங்கின் மணவாளா செப்புறு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. வயல்கள் நிரம்பி இருக்கக்கூடிய தாமரை மலர்கள் இருக்கக்கூடிய வயல்கள் நிறைந்த திருப்பெருந்துறை திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனே இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பிறப்பை நமக்கு அறுக்கக்கூடியவர் சிவபெருமான் ஒருவர் தான். அந்த பிறவியை நீக்கி நம்மை ஆட்கொள்ள வல்ல பெருமானே நீங்கள் பள்ளி எழுந்தருள வேண்டும் அப்படின்னு இங்கே திரும்ப இறைவனிடத்தே வேண்டுகின்றார். அடுத்து 7வது பாடல். அதுபல சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணிகொளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அது பழச்சுவை என அமுது என அரிதற்கு அரிது என எளிது என அமரரும் அறியார். இப்போ இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத அறியக்கூடிய தன்மை தேவர்களுக்கும் இல்லை, அமரரும் அறியார். ஆனால் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும், இதுதான் அவனுடைய திருவுருவம், இதுதான் அவன் என்று சொல்லக்கூடிய வடிவம் காட்டி, இந்த வடிவம் குருநாதருடைய வடிவம், அந்த குருநாதருடைய வடிவம் காட்டி எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய். திரு உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய இறைவனே திருப்பெருந்துறை மன்னா, திருப்பெருந்துறைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் எது எமை பணிகொளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எங்களை பணிகொள்ளக்கூடிய வழி எது? ஆறு வழி என்பது ஒரு எது எமை பணிகொள்ளும் ஆறது கேட்போம். சாமி எங்களை எப்படி ஆட்படுங்க அதை கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏன்னா இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அருள் செய்வான் ஐயா. அதை சொல்லி எது எமை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று இங்கே நமக்கு காட்டுறார். அடுத்து முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார்
பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இங்கே நிறைய அருளாளர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு நினைவுபடுத்துகிறார். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். இறைவன் எல்லாருக்கும் முந்தியாக இருக்கக்கூடியவன், யாருக்கும் முன்னவனாக இருக்கக்கூடியவன். அடுத்து நடு அப்படின்னு சொன்னால் இருதரக்கு நடுவிலே இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான். இறுதியும் ஆனால் இறுதி வரைக்கும் இருக்கக்கூடியவன் இறைவன் ஒருவனே. அப்போ எல்லோருக்கும் முன்னவனாகவும் எல்லோருடைய நெஞ்சத்தை இடையிலும் இருப்பவனாகவும், அதை உணர்ந்தவர் சிலர், உணராதவர் பலர். அப்படி இருக்கக்கூடியவன் இறைவன், எல்லோருக்கும் இறுதியாகவும் இருக்கக்கூடியவன் இறைவன். நம்ம திருவெம்பாவை பார்த்தோம் இல்லையா, கடைசி பாட்டில் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் அப்படின்னு அந்த பாட்டை எடுத்து பாருங்கள். 20வது பாடல், கடைசி பாடல் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் எல்லாம் இறைவனுடைய அருள். மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். இறைவனை மூவராலும் அறிய முடியாதவர். திருமால், பிரம்மன், புத்திரன் என்று சொல்லக்கூடிய மூவராலும் அறிய முடியாத பெருமான். அவர்கள் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். நீ வேற யாரால அறிய முடியும்? பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே. இப்போ இறைவன் அடியார்களுடைய இல்லத்துக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கிறான். யாருடைய இல்லத்திற்கு வந்தான்? பெரிய புராணத்தில் பார்க்கும்போது அடியார்கள் இளையான்குடி மாறநாயனார் இல்லத்திற்கு வந்தான். அதுக்கு முன்னால் திருநீலகண்டருடைய இல்லத்திற்கு வந்தான். அடுத்து திருநீலகண்டருடைய இல்லத்திற்கு வந்தான். இளையான்குடி மாறநாயனார் இல்லத்திற்கு வந்தார். ஏற்பகை நாயனாருடைய இல்லத்திற்கு வந்தான். அமர்நீதி நாயனாருடைய இல்லத்திற்கு வந்தான். மெய்ப்பொருள் நாயனாருடைய இல்லத்திற்கு வந்தார். மெய்ப்பொருள் நாயனார் இல்லத்திற்கு வந்தாரா? மெய்ப்பொருள் நாயனார் இல்லத்திற்கு வந்தாரா? வரவில்லை. அவருக்கு அருட்காட்சி தான் கொடுத்தார், வரல. அப்போ நாமளாம் வந்தார்னு வரிசையாக சொல்லிட்டே போகக்கூடாது. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் மெய்ப்பொருள் நாயனார் இல்லத்திற்கு வந்தாரான்னு கேட்டேன் நான். இப்போ வரிசையாக 20 நாயன்மாருடைய வரலாறு பார்த்துட்டோம். யார் யாருடைய வீட்டுக்கு வந்தார்? மானக்கஞ்சார நாயனார் வீட்டுக்கு வந்தாரா? வந்தார். மகளுடைய திருமணத்தின் போது வந்தார் முன்னால். அப்போ இது மாதிரி வரிசையாக எத்தனை அடியார்கள் நாம் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். முதல்ல திருநீலகண்டர், அதுக்கப்புறம் இயற்பகையார், இளையான்குடி மாறநாயனார். இங்கே ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் சொல்கிறீங்களான்னு இல்லையான்னு நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கோங்கய்யா. வரிசையாக நமக்கு நினைவில் இருக்கணும். மெய்ப்பொருள் நாயனார், விரண்மண்ட நாயனார், அமர்நீதி நாயனார், எரிபத்த நாயனார், ஏனாதிநாத நாயனார், கண்ணப்ப நாயனார், குங்குளிய கலைய நாயனார், மானக்கஞ்சார நாயனார், அறிவாட்டாய நாயனார், ஆனாய நாயனார், மூர்த்தி நாயனார், முருக நாயனார், ருத்திர பசுபதி நாயனார், திருநாளை போவார் நாயனார், திருக்குறிப்பு தொண்ட நாயனார், சண்டேஸ்வர நாயனார். அடுத்து திருநாவுக்கரசு நாயனார். எல்லாம் அப்போ அப்படியே ஒவ்வொருத்தர் சொல்லியாச்சேம்மா. குங்குளிய கலைய நாயனார், குங்குளிய நாயனார் இல்லை, குங்குளிய கலைய நாயனார். அப்படி முழுசாக அவங்களுடைய பேரை சொல்லணும். அப்போ அவர்களுடைய வீட்டுக்கெல்லாம் வந்தார்.
அருள் காட்சி கொடுக்கும்போது அம்மையப்பராக வந்தார். பந்தனை விரலியும் நீயும் நடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே. சேந்தனார் வீட்டுக்கு வந்தார் இல்லையா, அது ஒரு பழைய குடிசை. இளையான்குடி மரநாயனார் வீட்டுக்கும் வந்தார், அதுவும் ஒரு அங்கே வந்து தான் ரொம்ப நேரம் இருந்தார். சேந்தனார் வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்ணார், சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டு அவர் செய்த களியை வாங்கி சாப்பிட்டதோடு மட்டும் இல்லாமல் சிதம்பரத்தில் கருவறையில் சிந்தி வைத்து போனார். அப்போ பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, அப்படியே சிவந்த திருமே அந்த வடிவத்தை காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி. இதெல்லாம் மாணிக்கவாசக பெருமானுக்கு அருள் செய்தது. குருநாதராக வந்து குருந்த மரத்தடியிலே இருந்து உபதேசம் செய்து அருளிய அந்த காட்சி. அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய், குருநாதராக வந்து அருளிய நிலையை காட்டி ஆண்டாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே, அமுதமாக விளங்கக்கூடிய பெருமானே நீங்கள் பள்ளி எழுந்தருளுவீர்களாக அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 9வது பாடல். விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனதொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டார். விண்ணகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் இறைவனை நெருங்க முடியாது. நன்னுதல் அப்படின்னா நெருங்குதல். நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனதொழுப்படியோங்கள். அந்த அடியார் அப்படின்னு சொன்னால் அடிமை பண்புடையவர்கள். தொழும்படியார் அப்படின்னு சொன்னால் அடியாருக்கும் தொழும்படியாருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒன்று சொன்னதை அப்படியே கேட்டுக்கணும். ஒரு சொன்னதை திரும்ப கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த தொழும்படியார் அப்படின்ட்டு. அடியார் அப்படின்னா அப்படிங்களா, இப்படி செய்யணுங்களா, இது எப்படிங்க செய்யறது, இது இப்படி செஞ்சால் சரியாக இருக்குமா, அப்படி செஞ்சால் சரியாக இருக்குமான்னு கேட்டு செய்யணும் அடியார். கேட்கக்கூடாது. இது நமக்கு இல்லை, இறைவனிடத்துல. நம்ம கிட்ட அப்புறம் கேட்கலன்னா, ஐயா நீங்கள் சொல்கிறது புரியலைங்க ஐயா, எனக்கு காது கேட்கலைங்கன்னு கேட்டுத்தானே ஆகணும். அப்புறம் எனக்கும் புரியலன்னா நான் எங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்பேன், ஐயா தெரியலைங்கய்யா என்னங்கய்யா அப்படின்னு. தொழும்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துறையாய், திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே. இந்த மண்ணுலகத்தில் தான் இறைவனை வழிபாடு செய்ய முடியும் இல்லையா, வேற எங்கேயாவது போய் வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னால் அதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. விண்ணுலகத்துக்கு போனால் அங்கே வழிபாடு செய்ய முடியுமான்னா தெரியாது. திரும்ப வேற எங்கேயாவது போனால் வழிபாடு செய்ய முடியுமா தெரியாது. இந்த உலகத்தில் மண்ணுலகத்தில் மட்டும்தான் நம்ம வழிபாடு செய்ய முடியும். அதுக்கு அடுத்து நாம் இந்த மானிட பிறவியில் இருக்கும்போது வழிபாடு செய்ய முடியும். இன்றைக்கி வேறு சில உயிர்களுக்கும் இறைவன் அருள் செய்திருக்கிறான். ஆனால் அவை செய்த புண்ணியம், நாம் அப்படி புண்ணியம் செய்திருக்கிறோமா, இல்லை வேறு பிறவியில் நாம் பிறந்தாலும் நம்மால் இறைவனை வழிபடக்கூடிய அளவிற்கு நமக்கு அந்த நினைவு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதனால் இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. ஆமாம், சிலந்தி, யானை, குரங்கு, ஆமாம், அதெல்லாம் நிறைய உயிரினங்கள். கழுதை கூட இறைவனை வழிபாடு பண்ணியிருக்கு. கழுதை வழிபாடு செய்திருக்கு. இறைவன் பன்றிக்கு அருள் செய்திருக்கிறான். பன்றி குட்டிகளுக்கு தானே தாய்ப்பன்றியாக வந்து பால் கொடுத்துருவான். இப்படி நிறைய உயிர்களுக்கு இறைவன் அருள் செய்திருக்கிறான். கும்பகோணத்திலிருந்து திருவாரூருக்கு போகிற வழியில் கரவீரம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது.
அது வந்து கழுதைக்கு சிவபெருமான் அருள் செய்த இடம் அந்த கரவீரம் அப்படிங்கிற திருத்தலம். கழுதை கழுதை திருவாரூர் போகிற வழியில், திருவாரூருக்கு கொஞ்சம் முன்னால் ஒரு 8 கிலோமீட்டர் முன்னால் இருக்கும். மணக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மணக்காலில் இருந்து கொஞ்சம் தூரம் கரவீரம் அப்படின்னு ஒரு தலம். இப்படி நிறைய இறைவன் வந்து அக்ரிணை உயிர்களுக்கு நிறைய அருள் செய்திருக்கிறான். நிறைய இருக்குது. மண்ணகத்தே வந்து வாழத்தானே வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோம். வழியடியார் அப்படின்னா வழி வழியாக தொடர்ந்து அடியாராக இருக்கக்கூடியவர்கள் தான் வழியடியார்னு பேர். அவன் இதில் பார்த்தோம் இல்லையா, புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் புல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேளோர் எம்பாவாய். திருவெம்பாவையில் பார்த்தோம் இல்லையா, புத்தடியார் அப்படின்னு சொன்னால் புத்தடியோம் அப்படின்னா புதிதாக இறைவனை பற்றி தெரிந்து கொண்டு நம்ம அடியாராக வந்திருக்கிறோம். வழியடியார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முந்தைய தலைமுறையிலிருந்தே அவர்கள்லாம் அடியார்களாக இருந்து வந்தால் அவர்களுக்கு வழியடியார் அப்படின்னு பேர். வழியடியோம். கண்ணகத்தே நின்று களிதரு தேனே. அப்படியே இறைவனுடைய அந்த திருவடிவ அப்படியே கண்ணகத்திலே நின்று களிதரு தேனே. நமக்கு மகிழ்ச்சியை, இறைவனை பார்த்தாலே மகிழ்ச்சி வரும். அப்படி வரக்கூடிய பெருமானே. கடல் அமுதே கரும்பே. அமுதம் போல இருக்கக்கூடிய இறைவனே, கரும்பு போல இனிக்கக்கூடிய இறைவனே. விரும்படியார் எண்ணகத்தாய். யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவர்களுடைய எண்ணத்திலே இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான். உலகுக்கு உயிரானாய். இந்த உலகமே இறைவன் இயங்கினாதான் இயங்கும், இல்லைனா இயங்காது. வரும் இல்லையா, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா. ஆலவாயனோடு பாட வந்தவன் பாடும் வாய இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே. ஐயா பாட்டு தாங்கய்யா நீங்க, பாவம் நாங்கங்கய்யா. பாவமும் நானே. பாவம் ஒரு படத்தை சொல்லுவான், பாட்டு தாங்க நீங்கள், பாவம் நாங்குங்க, எங்களை போட்டு இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி பாட்டும் நானே பாவமும் நானே அதை மாதிரில எழுதியிருப்பார். நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமே. அதனால தான் இறைவன் அந்த ஆனந்த கூத்தப்பிரானாக ஐந்தொழில் கூத்து அவன் ஆளுலன்னு அந்த ஐந்தொழில் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அதை காட்டுறதுக்காக அப்படின்னா அவன் ஆடிட்டே இருக்குமா அப்படின்னா அதை காட்டுவதற்காக நமக்கு அந்த கூவம். அதை தான் அவனன்றி அணுவும் அசையாது. இன்றைக்கி விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சி அதை காஸ்மிக் டான்ஸ், அது அணுவினுடைய மூலக்கூறுகள் நகரக்கூடிய இடம். அப்போ அணு அசைந்தாதான் எல்லாமே அசையும் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்கிறாங்க. அது இன்றைக்கி அறிவியல் உலகம் அதை நிரூபிச்சிருக்கு. அதை நம்முடைய மெய்ஞானம் முன்னாலேயே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே நமக்கு அருளி இருக்கிறது. என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு இங்கே நமக்கு அருளுகிறார். அடுத்து 10வது பாடலில் புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலகாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. நம்ம பிரம்மனும் திருமாலும் இந்த பூமிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்களாம். புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. பூமியில் போனால் என்ன சாமியை பார்த்துட்டே இருக்கலாம்ப்பா. இங்கே நமக்கு ஏகப்பட்ட வேலையை கொடுத்து இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாருன்னு சாமியை பார்க்க கூட போக முடியாத நிலைமையில் இருக்கோம். நம்மளை யோசிக்கங்க, நம்மளும் இன்றைக்கி அப்படி தான் இருக்கோம். உலகப் பொருளுக்காக இறைவனை பார்க்க முடியாமல் ஒவ்வொரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி. இந்த பூமியில் பாருங்கள், சிவபெருமான் அப்படி இருந்து அருள் காட்சி கொடுக்குறார். அத்தனை பேரும் போய் இறைவனை வழிபாடு பண்ணுறாங்க.
பூமியில் இருக்கக்கூடிய நிலையில் பல அகிரிணை உயிர்கள் கூட இறைவனை போய் ஆடு வழிபாடு செய்த தலம் இருக்குது, மயில் வழிபாடு செய்த தலம் இருக்குது, குரங்கு வழிபாடு செய்த தலம் இருக்குது, வண்டு வழிபாடு செய்த தலம் இருக்குது, நண்டு வழிபாடு செய்த தலம் இருக்குது, எறும்பு வழிபாடு செய்த தலம் இருக்குது, கழுதை வழிபாடு செய்த தலம் இருக்குது, பாம்பு வழிபாடு செய்த தலம் இருக்குது. இப்படி எத்தனை இருக்குது. கழுகு வழிபாடு செய்த தலம் இருக்குது. இன்னும் என்னென்ன சொல்லிகிட்டே போகலாம். யானை வழிபாடு செய்த இடம், சிலந்தி வழிபாடு செய்த இடம், இன்னும் வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். எத்தனையோ இருக்குது. அப்படிப்பட்ட திருத்தலங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்படி இந்த பூமி சிவன் உயிர் கொள்கின்றவாறு இருக்குது. நோக்கி திருப்பெருந்துறையில் விற்றிருக்கக்கூடிய சிவபெருமானே திருமாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும். அவங்கெல்லாம் ஆசைப்படுறாங்களாம் இறைவனிடத்தில் இப்படி அருகாமையில் இருக்கணும்னு. அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய். அப்படி அவங்கெல்லாம் தேடி பெருமானை அடைய வேண்டும் என்று இறைவனுடைய கருணையை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்க இறைவன் என்ன செய்தான்? நேரடியாக குரு வடிவமாக வந்து இங்கே என்னை ஆட்கொண்டான். அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. யார் அமுதமாக இருக்கக்கூடிய பெருமானே. அமுதம் குடித்தால் சாவில்லை. இறைவனை பார்த்தா உண்மையாக நாம் உணர்ந்து இறைவனை அன்போடு நாம் அவருடைய அருட்காட்சியை பார்த்தோம்னா நமக்கு என்ன இல்லை? மீண்டும் பிறப்பில்லை அப்படிங்கிற நிலையை, பிறவாத நிலையை அடையலாம். 63 பெருமக்களுக்கு இறைவன் அருட்காட்சி கொடுக்குறான் இல்லையா? அந்த இடபாரூடர் மேலே உமையம்மையோடு இருக்கக்கூடிய அருள்காட்சி. அந்த அருள்காட்சியை பார்த்த உடனே என்ன ஆவாங்க? அவங்க இறைவனோட அப்படியே கிளம்பி கைலாயத்திற்கு சென்று விடுவார்கள். அதுதான் நம்ம கைலாயத்திற்கு சென்று நாம் சேர வேண்டும் என்று சொன்னால் இங்கே நன்முறையிலே வாழ்ந்து இறைவனை வழிபாடு செய்து இறைவனுடைய திருவடியை போற்றி வணங்கி நாமும் நமக்கு இறைவனுடைய அருள்காட்சி கொடுக்கக்கூடிய தகுதியை வளர்த்து கொண்டு அது இறைவனுடைய கருணையினால் கிடச்சிரும். ஆனாலும் நமக்கும் சில தகுதிகள் நாம் செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் செய்து கொண்டு நாம் இறைவனை சென்றடைய வேண்டும். அதற்காக இறைவனை எப்படி அரசனை எழுப்பி, அரசே நீங்கள் இல்லைன்னா நாங்கள்லாம் எப்படி வாழ முடியும், அதனால் நீங்கள் வந்து இந்த பணியெல்லாம் செய்யணும்னு அரசனை எழுப்புவதை போல இங்கே அடியார் பெருமக்களெல்லாம் சேர்ந்து இறைவனை சாமி வந்துருங்க என்று சொல்லி திருப்பள்ளி எழுச்சி பாடி அழைப்பதாக இங்கே நமக்கு மாணிக்கவாசக பெருமான் அருளியிருக்கின்றார் என்று 20 திருப்பதிகம் நாம் 20 நாயன்மாரை நிறைவு செய்து 21வது நாயன்மார்களுடைய வரலாற்றில் இப்போ இருக்கிறோம். அதே மாதிரி 21வது பதிகம் அடுத்த வகுப்பில் நாம் சிந்திப்பதற்குரிய வாய்ப்பை இறைவன் நமக்கு நல்க வேண்டும் என்று சொல்லி இதுவரைக்கும் இறைவனுடைய பெரும் கருணையினால் நாம் இந்த வகுப்புகளை நன்முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்பர்களுடைய ஒத்துழைப்பாலும் அமைப்பாளர்களுடைய சீரிய முயற்சியினாலையும் சிறந்த முறையில் வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில் சொன்ன மாதிரி நம்ம 3 ஆண்டுகள் நிறைவு பண்ணியிருக்கிறோம். சரியாக 19/3/2023 நம்ம முதல் வகுப்பு இங்கே நம்ம இந்த இடத்துல தொடங்கினோம். இன்றைக்கி 15/3/2026 இன்றைக்கி நாம் இருக்கிறோம். இறைவனுடைய பெருங்கருணை 3 ஆண்டுகள் நமக்கு நிறைவாயிருக்கு. இன்னும் நம்ம பெரிய புராணத்தை தொடர்வதற்கு இன்னும் சில ஆண்டுகள் நமக்கு வேணும். அது வரைக்கும் இறைவனுடைய திருவருளும் அருளாளர்களுடைய 63 குருவருளும் நமக்கு நிறைய கிடைக்க வேண்டும். இன்னும் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல திருமுறை வகுப்பு, சித்தாந்த வகுப்புலாம் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அடுத்து கருத்தரங்கம் நடக்கப் போகுது. இன்னும் பல நிகழ்வுகள்லாம் இங்கே நடந்தேறுவதற்கு குருவருளும் திருவருளும் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதுவரை திருவாசக வகுப்பிலே ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியனுடைய சிற்றறிவின்பாற்பட்டது என்றும் நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரியர் பெருமகனார் சிவமா ஜானகிராமன் ஐயா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.